Hi student, welcome to கணித மேதை யூடியூப் சேனல். இனி நம்ம 10th மேத்ஸ் அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் நம்பர் 3.1ல ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் சம்ல என்ன கொடுத்திருக்காங்க? x plus y plus z equal to 5, 2x minus y plus z equal to 9, x minus 2y plus 3z equal to 16 கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க வந்து நமக்கு வேரியபிள்ஸா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டாலையும் கொடுத்திருக்காங்க, நம்பர்ஸும் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த x, y, z இது மூணுத்தையும் நம்ம கூட்டினாதான் 5 கிடைக்கும். அதே போலதான் 2x minus y plus z equal to 9 இது மூணுத்தையும் நாம கூட்டும் போது தான் இந்த 9 வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து சால்வ் எழுதிங்க. ஓகே, இப்போ ஸோ ஆட் இதுல என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்டையும் செகண்டையும் ஆட் பண்றோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்டையும் செகண்டையும் நம்ம ஆட் பண்ண போறோம். என்ன போட்டிருக்காங்க? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 5. ரெண்டாவது சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க? 2x plus minus y plus z 9. ஓகேங்களா, இப்போ இங்க பிளஸ் மைனஸ் இருக்கிறதுல நம்ம y வந்து கேன்சல் பண்ண முடியும். பேலன்ஸ் என்ன இருக்கு? x plus என்ன இருக்கு? z. so 2z 14. ஓகேங்களா, நம்ம வந்து இது வந்து கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து எத்தனாவது சமன்பாடு? 4th ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். ஏன்னா இது 1 2 3 இதை வந்து நம்ம 4th எடுத்துக்கலாம். அடுத்ததா வந்து என்ன பண்ண போறோம்னா, இங்க x பிளஸ் ஒய் இருக்கு, இங்க x மைனஸ் 2y இருக்கு. ஸோ மூணாவதையும் நாம ஒன்னாவதையும் நம்ம வந்து எடுக்க போறோம். ஸோ அதை வந்து சப்மிட் பண்ணி பார்க்கலாம். மூன்றாவது சமன்பாடு எடுக்க போறோம். ஸோ x மைனஸ் 2y பிளஸ் 3z ஈக்குவல் டு 16. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஆல்பபெட்டால தான் இருக்கு. ஸோ நம்ம நம்பர்ஸ் இல்லை. அதில் என்ன பண்ண போறோம்? இந்த 2y நம்ம அங்கே மைனஸ் பண்ணோம்னா இங்கேயும் 2 வரணும். அப்ப நம்ம ரெண்டால வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து ரெண்டால மல்டிப்ளை பண்ண போறோம். 2x x into 2x plus y into 2y plus z ல 2z 5 2s are 10. ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மைனஸ் 2ஐயும் பிளஸ் 2ஐயும் நம்மளால கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிறது 3x பிளஸ் 5z ஈக்குவல் டு 26. ஓகேங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஐந்தாவது சமன்பாடு 5th ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்க போறோம். இப்போ இந்த 4th இருந்து 5th வந்ததுதான் நாம x y z வந்து கண்டுபிடிக்க போறோம். நமக்கு 4th ஈக்குவேஷனும் 5th ஈக்குவேஷனும் கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா 4th-ஐயும் 5th-ஐயும் நாம ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணும்போது நமக்கு z கிடைக்க வாய்ப்பு இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா இங்க 4th-லயும் 3x plus 2z equal to 14 இருக்கு. இங்க 5th-ல 3x plus 5z equal to 26 இருக்கு. ஸோ 3x வந்து நமக்கு காமனா வந்து இந்த 4th-லயும் 5th-லயும் இருக்கு. ஸோ அந்த 4th-யும் 5th-யும் நாம இங்க எடுத்து எழுதிப்போம். சப்மிட் 4 and 5th. ஓகேங்களா, ஸோ 4th சமன்பாடு என்ன? x plus 2z equal to 14. 5th 3x plus 5z 26. ஓகேங்களா, இப்போ இது எல்லாமே வந்து பிளஸ்ல இருக்கு, மேலேயும் வந்து பிளஸ்ல இருக்கு. நமக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் வந்தா தான் கேன்சல் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம வந்து சிம்பிளை வந்து மாத்திக்கிறோம். இப்போ இங்க வந்து ஃபுல்லா வந்து மைனஸா மாத்திக்கிறோம். இதை மைனஸா மாத்தணும்னா கீழே இருக்கிற எல்லா நம்பரையுமே நாம மைனஸா பண்ணணும். இதை மட்டும் மைனஸ் பண்ணக்கூடாது, டோட்டலா இருக்கிற எல்லா நம்பரையுமே நம்ம மைனஸ் பண்ணணும். அப்ப 3x கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன கிடைக்கும்? 5 2 போச்சுன்னா 3 minus 3z equal to 26ல 14 போச்சுன்னா 12 minus 12. ஓகேங்களா, அப்ப என்ன பண்ண போறோம்? z equal to 12 by 3 minus 3. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். இங்க வந்து 4 கிடைக்கும். அப்ப நம்ம z வந்து எவ்வளவு தெரிஞ்சிருச்சு? 4. ஓகேங்களா, ஸோ z வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் இருக்கிறது x y மட்டும்தான் இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த z4 எடுத்துட்டு போயிட்டு சப்மிட் பண்ண போறோம். இந்த 4th ஈக்குவேஷன்ல நாம சப்மிட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போறோம்? சப்மிட் பண்ணலாம். சப்மிட் z equal to 4 எந்த ஈக்குவேஷன்ல? 4th-ல வந்து நாம சப்மிட் பண்ண போறோம். ஸோ 4th ஈக்குவேஷன்ல நாம சப்மிட் பண்ண போறோம். ஓகேங்களா,
ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன இருக்கு 3x plus 2z equal 14 ஓகேங்களா. ஸோ z ஓட வேல்யூ நமக்கு தெரியும், அதனால நாம 3x plus 2 into 4 into 14. இப்போ 3x plus 2 4s are 8 equal to 14. அப்ப என்ன ஆகும் 3x இந்த 8 அந்த பக்கமா போகும்போது மைனஸ் ஆகும். ஸோ 14 minus 8 அப்போ 3 equal to 14 4 by 8 போயிடுச்சுன்னா 6. ஸோ x equal to இது போட்டுக்கலாம் x equal to 6 by 3 அப்போ 2 times வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸோட வேல்யூ எவ்வளவு 2 ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இசட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்தது வந்து எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் ஒன் சம் பார்க்கலாம். செகண்ட் ஒன் சம்ல பார்த்தீங்கன்னா 1/x மைனஸ் 2/y பிளஸ் 4 ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுபடி சம்லாம் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா 2x இல்லை பிளஸ் ஒய் இல்லை ஒய் மைனஸ் எக்ஸ் இந்த மாதிரி பார்த்துருப்போம். ஆனால் இங்கே 1/xன்னு கொடுத்துருக்கிறதால நீங்கள் ஒன்றுமே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. இதை வந்து நம்ம அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1/x இருக்கு, சால்வ் பண்ணலாம். இப்போ 1/x வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு எந்த ஆல்பபெட்டை ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துங்க. நான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஏவே எடுத்துருக்கேன். ஸோ 1/y அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் பின்னு எடுத்துக்கலாம். 1/z இதை வந்து நம்ம சின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ இதை அப்படியே நம்ம வந்து கீழே அப்ளை பண்ண போகிறோம். இப்போ 1/x இருக்கு, எக்ஸோட வேல்யூ எவ்வளவு a மைனஸ் 2y அப்போ b ஈக்குவல் இந்த 4 இருக்கு, அது அந்த பக்கம் போன என்ன ஆகும் -4 ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துச்சு. இப்போ செகண்ட் ஒன் 1/a 1/y அப்படின்னா ஒய்யோட வேல்யூ எவ்வளவு b மைனஸ் c ஓகேங்களா. ஸோ -1 ரெண்டாவது ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. மூணாவது 2z அப்போ என்ன ஆகும் z-ஓட c நம்ம எடுத்திருக்கோம். அப்போ 2c plus 3a equal to 14. இப்போ நம்ம மூணாவதையும் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், இங்க -2b இருக்கு, இங்க +b இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம போடும்போது இந்த b வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ அதுதான் நம்ம இங்க வந்து சப்மிட் பண்ண போறோம். ஸோ சப்மிட்ல என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் a minus 2b equal to -4. இப்போ வந்து செகண்ட் எடுக்க போறோம். செகண்ட்ல வந்து என்ன இருக்கு வெறும் b தான் இருக்கு, ஆனா இங்க 2b இருக்கு, அதனால ரெண்டால நாம மல்டிப்ளை பண்ண போறோம். ரெண்டால மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் 2b ஏன்னா இது வந்து பிளஸ், அதுக்கப்புறம் -2c -2 ஓகேங்களா. 1 × 2 2 நம்ம கரெக்டா போட்டிருக்கோம். இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப a minus 2c equal to -4 -2 -6 இதுதான் வந்து என்னது ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம், இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷன் எல்லாம் போடும்போது இங்க +2c இருக்கு, இங்க -2c இருக்கு. ஸோ ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். அதெல்லாம் என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து சப்மிட் பண்ணலாம். சப்மிட் வந்து தேர்ட் ஒன்ல பண்ண போறோம். ஸோ தேர்ட்ல பார்த்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு 2c plus 3a equal to 14 ஓகேங்களா. இப்போ வந்து இந்த ஃபோர்த் ஒன்னை நம்ம இங்க எடுத்து வந்து சப்மிட் பண்ணலாம். ஃபோர்த் ஒன்ல இருந்து இருக்கு 2c இருக்கு. ஸோ அந்த -2c நம்ம இங்க எழுதிப்போம். இந்த a வந்து இங்கே போடுவோம். எதுக்கு இந்த மாதிரி எழுதுறோம்னா நேராக இருக்கும்போது நமக்கு வந்து கேன்சல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், அதுக்காக வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஈக்குவல் டு இது எவ்வளோ இருக்கு -6 இருக்கு. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா, இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க என்ன வரும் 3a + a 4a 14ல 6 போயிடுச்சுன்னா 8 ஓகேங்களா. இப்போ ஏயோட ஆன்சர் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ a equal to 8/4 அப்போ 2. இப்போ ஏவோட வேல்யூ நாம கண்டுபிடிச்சிட்டோம், 2 வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ தெரியும், அதை நம்ம என்ன பண்ண போறோம் ஒன்னாவது ஈக்குவேஷன்ல சப்மிட் பண்ண போறோம். ஏன்னா ஒன்னாவது ஈக்குவேஷன்ல சப்மிட் பண்ணும்போது நமக்கு b வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்க வந்து சப்மிட் பண்ணலாம். சப்மிட் a equal to 2 இதுல பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சமன்பாடு பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு a minus 2b equal to -4 இருக்கு. ஸோ ஏவோட வேல்யூ என்ன 2 minus 2b equal to -4 ஓகேங்களா. இப்போ இந்த 2b வந்து நாம -2b இந்த பிளஸ் அங்க போனா என்ன ஆகும் மைனஸ் ஆகும் ஓகேங்களா. அப்ப என்ன கிடைக்கும் 2b equal to -6. அப்போ b equal to 6/2 இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா b கிடைக்கும். ஸோ b யோட வேல்யூ நாம வந்து கண்டுபிடிச்சாச்சு. a வோட வேல்யூ 2,
பியோட வேல்யூ வந்து 3 வந்து நாம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம், எடுத்துட்டு போயிட்டு சில வந்து நாம பண்ண போறோம். இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கீங்களா, இதுல வந்து நம்ம சி மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம். பியோட வேல்யூ நமக்கு தெரியும், இதுலயும் நம்ம போடலாம். ஆனா இது கொஞ்சம் போட்டா சிம்பிளா இருக்கிறதுக்கு நான் அந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல போறேன். ஸோ சப்மிட் பியோட வேல்யூ 3, அது வந்து எதில் பண்ண போறேன், ரெண்டாவது ஈக்குவேஷன்ல சப்மிட் பண்றேன். ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷன் இருக்கு, பி இருக்கு. பியோட வேல்யூல ஃபர்ஸ்ட் இதை எடுத்துப்போம். b minus c equal to -1, b ஓட வேல்யூ 3 minus c equal to -1. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம், c தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ c equal to -1, இந்த 3 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், -3 ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ c equal to 4, இந்த மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ என்ன வரும், 4 வரும். இதுதான் வந்து ஆன்சர். இது உங்களுக்கு ஒன்றும் தெளிவாக புரியணும்னாக்கா இப்போ பாருங்க, -c இருக்கு, இங்க -1 -3 இருக்கு. ஸோ இந்த மைனஸும் கேன்சல் ஆனால் இங்க +4 ஆயிடும். டோட்டலா வந்து நமக்கு மைனஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டு c equal to 4 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ த வேல்யூ எப்படி எழுதணும்னா 1x இருக்கு இல்லைங்களா, அந்த 1x வந்து நம்ம என்ன பண்ணணும், இங்க கொஞ்சம் கவனமா எழுதணும். ஸோ எக்ஸோட வேல்யூ, எக்ஸ் என்ன a, அப்போ 2 இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், 1/2. அடுத்தது 1/y, y என்ன b, b ஓட வேல்யூ 3, ஸோ 1/3. அதுக்கப்புறம் 1/z, z என்ன c, c ஓட வேல்யூ என்ன 4, ஸோ 1/4. இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும்.